நீங்கள் பார்த்துருக்கிறது ஜேடி கேமிங். அப்புறம் நான் புதுசாக இன்ட்ரோவில் கொண்டு வந்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் டியூட் தீஃப் வார் தான் போட போகிறேன். அது ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும் எனக்கு சொல்கிறேன். ஆனால் இனிமேல் டியூட் தீஃப் வாரில் அவங்களுக்கு ஒரு பாட்டாக போய் நிறையா கொடுப்பேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வாங்க. சரி, இன்றைக்கி நம்ம போய் அங்கே போய் சேவ் முதல் பண்ணிக்கணும். அதுவும் இதில் ஹாலோவீன் அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பார்ப்போம். ஓகே, நான் போய் வேன் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஜாம்பிஸ் என்னென்னு காட்டுறேன். ஜாம்பிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஜாம்பிஸ் நான் பையன் நான் ஓட தான் போகிறேன். இந்த அமுக்கி விட்டு ஓடிடுவோம், அதான் நம்ம கண்ணு. ஓகே, நம்ம இதான் இருக்குது, இதான் நம்ம ஜாம்பி லேப்ஸ். அப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதை சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஹாலோவீனோட சத்தம்லாம் சும்மா இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நான் அமுக்கிட்டு ஓட போகிறேன். ஸோ என்ன பக்கத்தில் போடு, டோன்ட் ப்ரெஸ் டேஞ்சரஸ். நாங்களாம் ஆள்வேலை அப்போ சாப்பிட்ற மாதிரிடா, வாடா அங்கே யாரா ஐயா அமுக்கிட்டோம். ஓடு 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 ப்ளீஸ் வந்துட்டான். ஓடு 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 ஓடு. அப்புறம் காய்ஸ், முக்கியமான ஒன்று மறந்துடக்கூடாது, லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் அடித்து முடிஞ்சு அடிங்க. அடுத்து தான் உங்களுக்கு அப்போ என்னன்னு சொல்கிறீங்களோ அது கரெக்டாக இன்க்ளூடாக பண்ணுவேன். இது கேட்டதை அப்படியே பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா அது என்ன உங்களுக்கு தெரியும்ல, அது என்ன தெரியாது நினச்சிடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யார் அது கருப்பு கை போடாதே ப்ளூவை பாருங்க, அப்பா சென்டர் கார் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு மட்டும் என்ன ஒன்றும் பார்த்து போய் ஐயோ கண்ணனை போட இல்லையா இருக்குது. ஆமான்ற போகிறேன் அப்போ. ஓகே ஓகே, சூப்பராக மேப்பில் கூட எங்கே போகலான்னு பார்த்துக்கலாம். யார் அது இந்த ஜீப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதை நான் விளாண்டுருக்கேன், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவள் அது யார் ப்ளூ? ஆமாம், எனக்கு கொஞ்சம் பயத்தை தூக்கி இருந்துட்டு நான் யூடியூபர் அவன் ஜேடி கேம்னா உனக்கு என்ன தெரியுமா சாம்பி? இப்போ பாரு உனக்கு என்னன்னு பண்ணுறேன். சாவுறதுக்கு நானும் கிளம்பி பார்க்க வேணாம். என் தலைமை சொன்னேன், மக்கள் செல்வன்னு சொன்னேன். ஏன் தலைமை சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் மயக்கத்துலேருந்து முடித்தேன். ஓகே 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 ஓகே, போவோம். சாமி சும்மியே போதுன்னு நினைக்கிறேன். வாங்கடா தைரியமான சாமி சார் தான். நான் அதுக்காகவே ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் கைஸ். ஆனால் அவங்க வந்திருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இடிச்சு தள்ள சும்மா நான் அறக்கேன்டா சும்மா. தீமைதான் வெல்லும் என்ன நினச்சாலும் அப்படின்ற மாதிரி தான் கைஸ் போயிட்டுருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு இது இருக்குது. யாரா டே ஐயோ எத்தனை சாமிஸு, கொஞ்சம் பயமாக இருக்குது. அடிச்சு போட்டு ஹூஹா எப்படி ஃப்ளோர் கேங் அப்படின்றது இஷ்டம். நம்மளோட கேங்கோட பேர் என்ன, டியூட் தீஃப் வார் அப்படின்றது நம்ம கேங்கோட பேர் என்ன பார்த்துருவோம். ஐயோ எத்தனை பேர் வராங்க, பரவாயில்ல. அடிச்சு தூக்குங்க மேட்டர் இவ்வளோ போய் வாங்கிக்கலாம் சும்மா. வெரி 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 அடிச்சு தூக்குங்க வாங்க. பாம்பு வச்சுருக்கேன், இது நான் விளையாண்டுருக்கேன், ஆனால் பாம்பை பார்த்தது இல்லையா நான். ஓகே ஓகே, ஸோ அதனால் யார் கதை வச்சு உங்களுக்கு போட்டு தருவேன், அவ்வளோதானே. பின்னாடி யாரும் வராங்கன்னா பின்னாடி ரிவர்ஸை போட்டு நாங்களும் அது யார் சும்மா ரிவர்ஸில் எட்டானோ அடிச்சு தூக்கிட்டான். ஜேடி கேம்னா யாருன்ற ஜேடிடா. அப்புறம் இன்னொரு தடவை சொல்ல நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அங்கே யாரும் ஓடுங்க கைஸ். பாம்பு கொஞ்ச நேரத்தில் ஜஸ்ட் மிஸ் ஆகிடும், எங்கடா உயிர் ஊசல் அடிச்சுட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு சும்மா விட்ற நினச்சா வாடா அடங்கையால போட்டான்டே ஓடுறா இது பயன்படுத்து கைஸ். அவனை இடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் அவனே பண்ணி வச்சுக்கிட்டான், அங்கேயே ஒடிச்சிட்டான். ஓகே, நம்மளோட வேலை முடிச்சு அவன் செத்து போயிட்டான். அப்புறம் இது என்ன காரு, வேஸ்ட்டு பூமர் அங்கிள் மாதிரி இது பூமர் காரு. ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு விட போகிறேன். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். இப்போ சொன்னால் சர்ப்ரைஸ் வேணும். அப்புறம் என்னமோ உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். சரி, இன்னொரு சொல்கிறேன், லைக்கு பண்ணி விட்ருக்கேன். அன்றைக்கி பாம்பு வந்தனால ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்து அதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன். இது யாராடே போடா பெருப்பேதுக்குது. ஓகே, அப்புறமேட்டு இது இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை, ஆனால் காட்ட போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது.
இவன் யாரா பிளாக்கு கொஞ்சம் பார்த்து நான் பாருங்கள் எவ்வளோ காய்ஸ் போயிட்டு இன்னொரு சீட்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன் guys. அது நான் ஒரு சீட்ஸை நான் உனக்கு காட்டுறேன்னு சொன்னேன்ல காட்டுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஐயோ சொல்ல பார்த்தேன் சிஸ்டம்ஸ் கேட்டுருச்சா? கேட்டிருக்காது, சர்ப்ரைஸ் தான் guys. ஓகே, நான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் என்னன்னு கேட்டவா? நான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் என்னன்னு கேட்டேன். முதல்ல இந்த கார் எனக்கு தேவையில்ல, சும்மா எப்படி வாஸ்தி மாதிரி நின்றுறேன்னா இப்போ அந்த சீட்ஸை போடுறேன். அப்புங்கோ நம்மளோட சீட்ஸ் அங்கே இருக்கு. இது இல்லை சார் தப்பாக பண்ணிட்டேன். அந்த சீட்ஸ் வந்து எப்போவுமே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த நம்ம புள்ளரை போட்டவன் அவட்ட போனோம்னா சீட்ஸ் கொடுக்கலாம். அதோட அந்த சீட்ஸ்க்கு பேர் வந்து HEYT A இல்லை ஏதான் சார் தப்பாக போட்டேன். ஏ இல்லை நான் இது ஏதான் அங்கலான்னு பார்த்தேன், ஆனால் டி வந்துருச்சு. அப்புறம் XI அதை மட்டும் போட்டுருவோம். யாரும் அது அடிக்கிறதாமா? டே யாரா டேய் யாரா? நான் சூடா பண்ணாண்டா பார்க்குறேன். டேய் என்னையும் வந்துடுறேன் சாலா அப்படி போடு. சி வச்சுக்கண்ணா குப்பை தொட்டிக்கு சமம். நெக்ஸ்ட் என்ன எதில் இருந்து விட்டேன்? ஆமாம் XI. இந்த மாதிரி ஹே டாக்ஸின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும். ஆமாம் நான் ஐ எங்கே இருக்குது? அதான் இருக்குது. ஹே டாக்ஸின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி வரும்னு நினைக்காதீங்க, காரே கிடச்சிடும். அது மட்டும் இல்லை, இதை வச்சு அன்லிமிட்டெட் கார் நீங்கள் எத்தனை தூரம் அனுப்புவீங்களோ அத்தனை தூரம் சுற்றி அனுப்புகிறேன். நான் தான் அம்பானிலே இத்தனை காரம் இருந்தும் நான் இதில் தான் போவேன். அந்த ஞாபகம் வருதே இல்லை அந்த காலம் அது 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 அதுவும் வசந்தான் இல்லை நம்ம ஜேடி காலம். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேனே கிளம்பிங்க, அதில் வந்து இன்ட்ரோ இருக்காது. இதை நான் புதுசாக இன்ட்ரோ பார்த்துருப்பேன், ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா வேறு இன்ட்ரோ கூட மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ அந்த கிழமை நம்ம இன்ட்ரோ இருந்திருக்காது. ஆனால் கிளம்புன போட்டு சும்மா மாங்குன்னு வாங்கியிருப்போம். அதனால் அதோட நான் சைல்டு இருக்கே அதை மட்டும் நான் சாதாரணமாக நடிச்சுக்கிட்டே போனால் அது கடிச்சு என் வாயை கடிச்சிச்சு. நீங்கள் நினைக்கிற மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு அது சர்ப்ரைஸ் இடத்த போய் காட்ட போகிறேன் உங்களுக்கு. எதுக்கு இந்த கார் முட்டுது ஃப்ரீயாக கிடச்சிருந்தா அப்படி தான் கைஸ். அப்பா காராக இருக்குது, பட் ஆனால் யூஸ் ஆகும். திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் கடலில் போய் மாட்டிக்கினீங்கன்னா இல்லை எங்கேயாவது போய் உங்களுக்கு வண்டி அவசரமாக கிடைக்கணும்னா ஹே டாக்ஸி சீட்டை போட்டாலே போதும், அசால்ட்டாக சும்மா வந்துடும் டாக்ஸி. அது அன்லிமிட்டட். ஆனால் அடுத்த தடவை இதே செகண்ட் பார்ட் போடும்போது இன்னொரு சீட் சொல்கிறேன். அதில் நான் 2 கூட எத்தனை வேணுமோ சொல்கிறேன். ஆனால் இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நான் பண்ணுவேன். ஓகே, நம்ம பிரிட்ஜு இதான். அந்த பிரிட்ஜு இதான் காய்ஸ், அந்த அமெரிக்கன் கொல்கட்டா பிரிட்ஜு. நம்ம ஊர் எல்லாமே கலந்த சிட்டி தான். இதுதான் கொல்கட்டா பிரிட்ஜு. அதுதான் நம்ம ஏர்போர்ட். ஆனால் அங்கே ஏர்போர்ட்டு ஏறி சவாரி தான் செய்ய முடியாது. ஆனால் நான் ஃப்ளைனில் ஏறுவேன். அது கடைசியில் உங்களுக்கு கிளைமேக்ஸில் காட்டுறேன். இப்போ நான் போன தடவை ஆனால் கிராணியில் வந்து கிராணி அடுத்த இந்த வீடியோவில் போடலாம் தான் இருந்தேன். நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். ஒருத்தனும் லைக் பண்ணல காய்ஸ். நீங்கள் யாரோ புண்ணியமாக தான் லைக் பண்ணியிருக்கீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் ஒருத்தரும் லைக் பண்ணல. ஆனால் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிராணி கிழமை இன்னொரு ஐடியா இருக்குது, மிஸ்டர் மீட். அடுத்த தடவை அது போடலான்னு இருக்கேன். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். மிஸ்டர் மீட்டு அது என் ஐடியாவில் இருக்குது. அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை சவுண்டு ஒரு மாதிரி கேட்டாலும் ஆனால் மாசாக இருக்கும். யோ வழியை தெரியுமையா? எவனும் தெரியாதா? ஆமாம் யோ பாருங்கள் காய்ஸ், அவன் வளர்த்த தப்பு. ஏன் இந்த காய்ஸ் எல்லாம் இழுச்சிட்ருக்காங்க? ஃபேக்ட்ரியாக இருக்குது, புகையாக இருக்குது. இப்போ சர்ப்ரைஸாக பாருங்கோ, இதான் பயங்கரமான இதை பார்த்தீங்கன்னா நம்ம தான் பேய்கள். இதில் அதிகமாக பேட்ஸ் இருக்குது. அடுத்ததான் இன்னொரு இடத்த காட்டுறேன். இது வந்து சுடுகாடு. அடுத்ததான் நீங்கள் லைக்ஸ் போட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு பாட்டில் வந்து நான் இதோட சூப்பரான இடம் காட்டுறீங்க. பார்த்தீங்களா சோபடி? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். யார் இப்போ வாங்க, எனக்கு கடுப்பாயிடுச்சு இவனை பார்த்தாலே. 4 எலும்பு வச்சுட்டு எப்படி தான் சார் போடுறேன். நீ யாரு போடு கூட வந்தாண்ணா என்ன ஹெல்ப்பா? இவ்வளோ பேர் அடிச்சு தோர்த்தனே, உன்னை அடிச்சு தோர்த்த மாட்டான். கேண்டீஸ் நீங்கள் நான் நழுவுற டேய் என்ன ஆடிட்டு பாருங்க கைஸ், பண்ணா பண்ணுறான். ஏய் ஆட்டு நைட் ஆயிடுச்சு, பயமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான இன்க்ளூடிங்காக காட்டுறேன். ரொம்ப பயமாயிடுச்சு. போகலாமா? இருட்டாக இருக்குது, நைட்டாக இருக்குது, சுடுகாட்டில் வேறு இருக்கேன். இந்த பம்ப்கின் நல்லா இருக்குது.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது அங்கே தான் இருக்குது. இதான் சூனியக்காரி, அதோட ஸ்டிக். ஆனால் இது சத்தியமாக எனக்கு ஓட்ட தெரியாது, புதுசாக எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை எடுத்துகிட்டு போய் அடி வாங்கி செத்துருப்பேன். இந்த சொன்னேன்னா இப்போ பாருங்கள் என் கை சும்மாவே இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஐ எம் த சூனியக்காரன். ஆமாம், லைக் பண்ணலன்னா உங்கள் வீட்டுக்கு சூனியம் வச்சுருப்பேன். நீ ஆனால் சும்மா தான் இருக்க சொன்னேன், நீங்கள் பாட்டு உண்மையாக வச்சுருவேன் நினச்சி ஏன் வீட்டுக்கு பண்ணி வச்சுடாதீங்க. அப்புறம் அவ்வளோதான். ஐயோம்மா, ஐயோ ஓட முடியல. ஐயோ பாருங்கள், நாங்களாம் யார் குச்சியை தலைகீழியை தொங்குவோம் இல்லையே. இப்போ பாருங்கள், சும்மா வீடு எங்கே அடிக்கிறேன், பறந்து போ. ஆமாம், எங்கே அடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ அம்மா வலிக்குதே. இந்த நேரப்பேட்டை அதை கண்டுபிடிச்சது ஓ கேம் ஆடுறதுண்ணா. சாரி, நீங்கள் கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நான் இது அடுத்த தடவை கிராணி வச்சு போடலான்ல, நான் மிஸ்டர் மீட் போடலான்னு இருக்கேன். அது அதில் ஒப்பீனியனாக நீங்கள் சொல்லிடுங்க. இது எனக்கு ஓட்டவே தெரியல, நான் இறங்கிடுறேன். அப்புறம் நம்ம டாக்ஸியை கூப்பிடுவோம். ஏய் டாக்ஸி, கமான் கமான், கமான் கமான். எனக்கு என்னோடய பழக்கமே அதான், அம்பானிலே. இது அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறை ஆனந்தம் அலப்பிடதான் நாம் முன்னேறும் படிக்கட்டு. அதையும் வாழ தெரியாது. சாரி, இவ்வளோ கார் இருந்தோம், நான் அங்கிட்டு போய் புது காரை தான் ஆர்டர் பண்ணுவேன். எப்படி அண்ணன் அம்பானிலே. அடுத்து இன்னொரு சூப்பரான ரொம்ப 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 ஃபன்னானதெல்லாம் அடுத்து ஒரு நிறைய சீட்ஸ் இருக்குது. இது வந்து சீட்ஸ் இல்லை, இது என்னன்னு இல்லை, பக் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். அந்த சிட்டி உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அது வந்து ஒரு ஏலியன் தான், ஆனால் அதுக்குள்ளே தான் நான் போய் இன்றைக்கி உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய ஏர்ஃபோர்ஸுன்றதை காட்ட போகிறேன். என்னோடய சீக்ரெட் இடத்த நான் உங்களுக்கு மட்டும் காட்டுறேன், அது சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. சாரி, இப்போ நான் ஓப்பனாக கட்டிட்டணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனே, மிஸ்டர் மீட் போகலான்னு. இதோட நான் 3வது தடவை அந்த பேச்சு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை 4வது. நீ கண்டி வேலைக்கு போட்டால் அடுத்த மிஸ்டர் மீட்டு 2 போகலான்னு இருக்கேன். இட்ஸ் 2. அடுத்து போட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இது ஏலியனா அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஏலியன் தான். ஆனால் அது உள்ளுக்கு தான் இருக்குது, ஏலியோட ஸ்பேஸ் ஷிப் எல்லாமே இங்கே தான் இருக்கும். பட் ஆனால் அது ஏலியன் இருக்காது. நம்மளோட வேலை இங்கிட்டு இல்லை, இந்த சைடு வாங்க, இந்த சைடு லெஃப்ட்டு, அங்கிட்டு தான். அங்கிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே என்னோடய ஏர்ஃபோர்ஸோட பழைய ஞாபகம் வருதே. அமரன் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தில் வர மாதிரி. அதில் அந்த படத்தில் இது வராது, பட் ஆனால் இது ஏர்ஃபோர்ஸ் தான். சும்மா ஏர்ஃபோர்ஸ், அது வந்து மிலிட்ரி, நான் வந்து ஏர்ஃபோர்ஸ். பாருங்கப்பா எடுத்து கிளம்பு. ஆனால் இது இல்லை, இது வந்து சும்மா. இப்போ பாருங்கள், இது ஓடத்தில்லை, பட் இருந்தாலும் ஓட்டுறேன். இது ஈஸியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த இதில் வந்து ஃப்ளைட் வந்து ஈஸியாக தான் இருக்குது. என்னுடைய சீக்ரெட் இடத்த நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் என்னோடய சீக்ரெட் இடமே எனக்கு மறந்து போச்சு. நான் பேப்பரில் வந்து பார்த்துக்கிறேன். எங்கேன்னு தெரியல, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது என் சீக்ரெட். அது நடுவில். பட் ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்டு, அப்புறம் பெல் ஐக்கான கண்டிப்பாக அழிஞ்சிடும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருங்க. இதோட நான் வாய் வலிக்க சொல்லிட்டேன், யாராவது லைக் பண்ணல அப்புறம் இந்த நாளை போவேன் உங்கள் வீட்டுக்கு. நைட்டு உங்களுக்கு நீங்கள் தூங்க முடியுமா என்னன்னு தெரியல, கண்டிப்பாக தூங்கணும். இப்போ நான் வில்லத்தனமாக பேசுகிறேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதான் என்னோட சீக்ரெட்டான இடம். இங்கே இருக்குது என்னோட திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அப்புறம் லைக்கை பண்ணி விட்ருக்கேன் ப்ளீஸ். அப்புறம் இப்போ இதுதான் என்னோட சாரி ஆரம்பமே கிடையாது. ஓகே இதுதான் என்னோடய சீக்ரெட் இடம். வெல்கம் டு மை சீக்ரெட் பிளேஸ். இதில் எனக்கு பிடிச்ச ஒரே ஜெட்டாக இருக்குது. நான் சொன்னேன்ல அம்பானின்னு. ஆனால் இந்த ஜெட்டை வர வைக்கிறதுக்கு சீட்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ காட்ட மாட்டேன். ஓகே, நம்ம இதில் ஏறுவோம். இப்போ பாருங்கள், சும்மா ஏர்போர்ட்ஸில் பறக்கிறேன். எப்படா வண்டியா? ஆமாம், ஐயோ அது இதை கொஞ்சம் நான் பிரச்சனை இது கொடுத்துருந்தேன், சர்வீஸ் கொடுத்துருந்தேன். சர்வீஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் பண்ண நினைக்கிறேன். சரி, அதில் நம்மளுக்கு கண்டோம். இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே கண்டோம், செகண்டில் பார்ப்போம். எர்ரா ஜெட்டா ஆஹா, அப்போ நான் ஒருத்தரோட வீடை ஏன் பண்ணியிருக்கேன். என்னோட பிள்ளைத்தனமான இதை ஏன்னா நம்ம இதில் டீப் கேன்சல். ஆமாம், இதில் பறக்கிறது உங்களுக்கு வீடு இதில் வந்து இன்னொரு இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதை நான் இப்போ அவங்க வீட்டை செப்பரேட் இது நான் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தது.
ஆக்சுவலி இவ்வளோ சீன் இல்லை. இந்தாக்க அந்த வீடு நான் பக்கத்தில் தக்கிட்டேன். என் ப்ரைட் வேஸ்ட் தான். ஆமாம் பம்ப்கின் வச்சுருக்கேன். கேண்டீஸ்லாம் இருக்கு. உள்ளுக்கு போயிட்டாங்க பாம்மா. டிவி டிவி தானே அது என்ன ஓடுது? நான் பையன் மூஞ்சியை பார்க்கவா? தூ 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 தூ. அதுக்கு ஏன் மூஞ்சியை போடலாம்ல, சும்மா ஜேடி கேமிங்னு போடலாம். ஒரு இதுவும் தெரியல. அது டிவி ஆனால் ஓடாது. இந்த மாதிரி வீடு எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த ஓனர் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். பாட்டு பரவாயில்ல. இந்த வீடை மட்டும் அடிச்சு நம்மகிட்ட தான் பாம்பு இருக்குல்ல, சும்மா உள்ளுக்க தூக்கி போடு. பாருங்க காய்ஸ், டம்மு 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 சும்மா மரணமாக வராங்க. டங் 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 சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக்கே என் மிமிக்ரி தான். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே அடுத்து நம்ம சரி பை பை கைஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். மிஸ்டர் மீட்டை போடவா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். சரி அப்புறமேட்டு மேலே ஐயோ பேட்ரி வேறு லோ ஆகிடுச்சு கைஸ். ப்ளீஸ் 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 பை பாய். நான் இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் பேட்ரி லோ ஆகிடுச்சுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ஸோ சாரி. இதோட நீ வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது. ஓகே பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். see you டாட்டா நமஸ்கார். இல்லை அது ஆரம்பத்தில் சொல்கிறது. அப்புறம் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. பாய் பாய்.